அன்பின் உள்ளங்களே, இது ஒரு விசேட திருப்பலியாகும். இன்றைய நாளிலே கடந்த 16 வருடங்களுக்கு முன்பாக மரித்து போன என்னுடைய அப்பா சூசைப்பிள்ளை பங்கிராசினுடைய ஆன்மாவுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி தந்திரள வேண்டும் என்று இந்த பலி வழியாக நானும் என்னுடைய சகோதரனும் அவருடைய குடும்பத்தினரும் வேண்டி நிற்கின்றோம். எங்களுக்காக உங்களது ஜெபத்திலே இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். விசேஷித்த விதமாக என்னுடைய தகப்பனாருக்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று இந்த பலி வழியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், பலியிலே கலந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, மரித்து போன என்னுடைய அப்பா சூசைப்பிள்ளை பங்கிராசுக்கு நித்திய இளைப்பாற்றியை தருவீராக. அப்பா தகப்பனே, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தெரிந்தும் தெரியாமலும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு அவருடைய ஆன்மாவை தண்டித்து விடாமல் உம்முடைய வான் வீட்டிலே நீர்தாமே வாழுகின்ற வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான். அவர் மழை பெய்ய கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளை, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயில்களில் காவலாளியை வைத்தருளும். ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், என் உயிரை அழிய விடாதேயும். தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்கப்படுவதாக. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீட. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். எவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது:
எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு கேட்டு நிற்போம். வாருங்கள், அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளையும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஏறெடுத்து இருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள்
எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக மரித்து போன என்னுடைய அப்பா சூசைப்பிள்ளை பங்கிராசுக்கு நித்திய இளைப்பாறுதல் வேண்டி நின்றோம். தகப்பனே, அவருக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுக்கின்ற நீர் தாமே என்னையும் என்னுடைய தம்பி குடும்பத்தினரையும் நீர் உம்முடைய அருட்கரத்தில் வைத்து காத்தருள வேண்டும் என்று எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எந்நாளும் எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த பலி மூலமாக மரித்து போன என்னுடைய அப்பா சூசைப்பிள்ளை பங்கிராசுக்காக ஜெபித்து நின்ற உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என்னுடைய தம்பி அவருடைய குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Take care.